இரட்சகரே, பரிசுத்தரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம்பா. எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தெய்வம், உம்முடைய கிருபையினாலே எங்கள் யாவரையும் ஒன்று கூட்டினீர். நன்றியோடு நாங்கள் துதைக்கிறோம் 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 அப்பா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்க நாமத்தை நம்பி காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பலத்தினாலும் பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாலே ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். துவங்கின நாள் முதல் இந்நாள் வரையும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். துவக்க ஜெபமாக பாஸ்டர்மா புதுக்கோட்டை சோத்ரம் சச்சா புதுக்கோட்டை அவை சோத்ரம் பாஸ்டர்மா அவன் ஜெபம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, நன்றி. இந்த நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில கூட ஆலயத்துல நின்று உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே எல்லாருமாய் தேவ மக்களாய் ஆண்டவரே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் நின்று ஆண்டவரே தகப்பனே ராஜாவே இந்த முதல் காரியத்துக்காக நம்முடைய பாதம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பாதத்துல நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறபடினால நாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தையும் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவர். ஏசப்பா தகப்பனே ராஜாவே, நீர் வந்து இதை நீ நடத்தி தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறவரை நீ வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீ கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவனே. அப்பா தகப்பனே, உடைய கண்கள் பார்த்தவனும் உடைய செவிகள் கேட்டவனுமாக இருக்கிறபடினால ஆண்டவரே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசுடைய எல்லா கண்ணிகளையும் அகற்றி போடுகிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்று தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. பண்படுத்தவும் தொடர்ந்து தங்கி தாபரிக்கவும் தொடர்ந்து சோத்திர வற்றாத ஊற்றை தேவன் சோத்திர ஆசீர்வதித்து மின்சார வசதியை தந்து அதை தொடர்ந்து ஆமே சோத்திரம் நமக்கு வேண்டிய அப்பரோடு கிடைக்க செய்து இந்த கட்டுமான பணியை இம்மட்டுமாய் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த எல்லா தயவுக்காய் கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் நமக்கு ஆசீர்வதித்து இந்த நாளிலே நிலையை வைக்க முடியாது ஜெபிக்க முடியும். நம்ம யாவரையும் ஒன்று கூட்டி இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் சோதரிப்போம்.
சோதரம். தொடர்ந்து இந்த வேலைகளை ஆசீர்வதித்து நேர்த்தியாய் முடித்து பொருளாதார தேவைகள், வேலையாட்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் தடையில்லாமல் தந்து ஆசீர்வதித்து ஆமை நேர்த்தியாய் முடித்து ஏற்ற வேலையை பிரதிஷ்டை பண்ணி விடுதலையாய் தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாய் இந்த தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் இந்த பகுதிக்கும் ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாய் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவதற்காய் சகல ஜனங்களும் ஜாதிகள் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு ஆமென் கர்த்தருடைய நாமத்தினாலே சமாதானத்தோடு சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை, கிரியைகளை, வல்லமை வெளிப்படுத்த போகிற தயவுக்காய் கர்த்தரை சோதரிப்போம். எல்லா அந்தகாரங்களை முடங்க பண்ணி சகல ஜனங்களும் ஜாதிகளும் கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாய் கர்த்தரே தேவன் என்று ஆமை சோத்திரம் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் கிராமங்களுக்கும் இந்த பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் அவரே தேவன் என்று விளங்க பண்ண போகிறபடினாலே கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தை நம்பி இந்த எல்லைக்குள்ளே கடந்து வரும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தில் இருந்தும், எல்லா விதமான பலவீனங்களில் இருந்தும், எல்லா விதமான பிரச்சனையில் இருந்தும், சமாதான குலைச்சலில் இருந்தும், தரித்திரத்தில் இருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுக்கு சாட்சியாய் ஜீவித்து நித்திய ராஜ்யத்திலே வந்து சேரத்தக்கதாய் இந்த எல்லை முழுவதும் கர்த்தராகிய தேவன் யாபித்து அவர் தமது நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். இந்த ஜெப வீடு காரியங்களை, கட்டுமான காரியங்கள் துவக்கத்தில் இதுவரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கர்த்தருடைய ஊழியர்கள், தாசர்கள், குடும்பமாய், பிள்ளைகளாய், ஊழியங்கள், சபை மக்கள் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அநேகர் இதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமை சோத்திரம் அதுபோல இதற்காய் பிரயாசப்படுறாங்க, இதற்காய் உழைத்திருக்கிறாங்க. ஆமை சோத்திரம் இதற்காய் கொடுத்திருக்கிறாங்க. ஆமை சோத்திரம் இதற்காய் பிரயாசப்பட்ட, உழைத்த, ஜெபித்த, கொடுத்த யாவரையும் தேவன் சம்பூர்ணமாய் அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள், சந்ததி, எதிர்காலத்தை முழுவதுமாய் தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாய், பூமிக்குரிய பிரகாரமாய், சரீர பிரகாரமாய் சகல நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை சோதரிப்போம். தொடர்ந்து ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். குமாரனாகிய இயேசுவை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். திரித்துவத்தில் ஏகத்துவத்தில் திரித்துவமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற எங்கள் யெகோவா யாவே தேவனை சோதரிப்போம். சோத்ரம். தொடர்ந்து நம்மத்திலே சோத்ரம் தலைமை ஊழியக்காரர் பாஸ்டர் ஆரோக்கியம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து ஜெபித்து ஆமை சோத்திரம் இதை நிறைவு செய்வாங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆமை சோத்திரம் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்திலே பங்கு பெற்று நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் உலகத்தில் நம் ஜனங்களை சிருஷ்டித்த நாளில் இருந்து தேவனுக்கு பயப்பட்டாலும் சரி, பயப்படனாலும் சரி, அவருடைய இரக்கம் கிருபையினாலே பாதுகாத்து வருகிறார். ஆமென். அதில் மிகவும் அவருக்கு ரொம்ப பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வருகிறார். அதில் தான் தம்மை போல ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த ஆண்டவர், சில ஆண்டுகள் அவர்களோடு உறவாடின ஆண்டவர், அவர்களுடைய தேவனுடைய கட்டளை மீறினதுனால அவர்கள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து, தேவ சாயல் இழந்து நிர்வாணி ஆகிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம் பாருங்கள், அவர் நிர்வாணத்தோடு போகக்கூடாது. மழை, குளிர், வெயில், அதில் முள் இவையெல்லாம் சரீரத்தில் பட்டு வேதனை அடையக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு அங்கே ஒரு விலங்கை ஆயத்தப்படுத்தி அந்த விலங்கில் அதை அடித்து இந்த இரத்தத்தை நாளை அங்கே ஒரு பழி அங்கே செய்கிறார். அது ஆதாமுக்கு எவ்வளோன்னு தெரியும். அந்த இரத்தம் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அந்த பலியிட்ட அந்த விலங்கினுடைய தோலை உரித்து அதை ஆடையாக அவர்கள் நிர்வாணத்தை மூடினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த நிர்வாணத்தை மூடின ஆதாம் அவருடைய பாவத்தை நிர்வாணத்தை மூடின ஒரு விலங்கினுடைய இரத்தம். அதே போல் பல ஆண்டுகள் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கடைசியில் மோசே என்ற மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி தன்னுடைய ஜனங்கள் கிட்டத்தட்ட 32 லட்சம் ஜனங்களை பாதுகாப்பதற்காக எகிப்து என்ற நாடு உலக நாடு. அந்த உலகத்தில் பயங்கரமான பாவங்கள், பயங்கரமான விக்கிரத்தின் வழிபாடுகள், கடவுள் நான் தான் என்று சொன்னவன் பார்வோன் ராஜா. இப்படிப்பட்ட மக்களுடைய அந்த மக்களுடைய கட்டுப்பாட்டில், நெருக்கத்தில், ஒடுக்கத்தில் வாழ்ந்த மக்கள் தேவனை நோக்கி பெருமிச்சு விட்டாங்க. பெருமிச்சு விடும் பொழுது கர்த்தர் மோசையை கொண்டு நடத்தினார். அதில் முக்கியமான காரியம் என்னவென்றால்,
அந்த 10 வாதைகளிலே இவர்கள் ராஜாவும் சரி, அவனுடைய பிரபுக்களும் சரி, அவனுடைய மக்களும் சரி, அரசியல் ஆட்சியாளரும் சரி கீழ்ப்படியவே இல்லை, பயப்படவே இல்லை. ஆகவே தேவனுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். இதுதான் முக்கியம். தேவனுடைய கோபத்துக்கு தப்பிப்பதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். அது என்னன்னா, கோபம் உலகத்தில் வாழுகிற மக்கள் மீது தேவனுடைய கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை உண்டாக்குறார். அதே மெயின். அதெல்லாம் தெரிஞ்சுங்க. உலகத்தில் கடவுள் தான் படைச்சாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மக்களை நல்வழிப்படுத்துறன்னு பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. பொறுமைக்கு மீறி போன உடனே அவரால் தாங்க முடியாதனால உலகத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அது இந்த கொரோனாவை கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த கொரோனாவில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அந்த பிரமாணத்தை இப்போ வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன பிரமாணம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அதில் அதிசயங்களை செய்தார், பனிஷ்மெண்ட் கொடுத்தார், தண்டனை கொடுத்தாரு. ஒருதுலேயும் அவன் மனம் திரும்பலை. ராஜாவும் மனம் திரும்பலை, அவன் ஆட்சியாளர்களும் மனம் திரும்பலை, போர் வீரர்கள் மனம் திரும்பலை, பிரபுக்கள் யாரும் மனம் திரும்பலை. கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னா, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளை இல்லாத, கர்த்தரை தேவன் என்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசிக்காத, அவர் ஏற்றுக்கொள்ளாத, நம்பாத மனிதர்களை ஒவ்வொரு வீட்டிலையும் தலைச்சனை கொல்ல போகிறேன். யாரை? தலைப்பிள்ளையை கொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சார். வேறு வழி இல்லை. எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அப்போ அதுலேருந்து அந்த உலகத்தில் அந்த எகிப்து நாட்டில் வாழ்ந்த மக்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்காத உலகத்தின் மக்களும் இருக்கிறாங்க. அதே போல் தெரிஞ்சுங்க, செந்துறையில் ஆண்டு ஒரு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஒரு 10 ஆண்டுகள் முன்பதாக கிராமத்துக்கு உள்ளே வச்சு இப்போ தனியாக செப்பரேட்டாக பிரித்து இந்த இடத்த வச்சு இந்த செந்துறை மட்டும் இல்லை, செந்துறை சுற்றி கூட 22 கிராமங்கள் மேலே இருக்குது. எல்லா மக்களும் நல்ல ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் இந்த இடத்த என்ன செஞ்சார்? ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்த வந்து ஒரு பயபக்தியோட நம்பிக்கையோட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டி இப்படி ஒரு சிறு கூட்டத்தை வச்சிருந்தாலும் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகுது. அல்லேலூயா. என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த அந்த வீட்டில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ராத்திரி 12 மணிக்கு கடந்து வருவேன். கர்த்தர் வரார். அப்படி வருகிற பொழுது அந்த எகிப்து நாட்டில் அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வித்தியாசம் வரணும். வித்தியாசம் என்ன? கடவுளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுகிற பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களோ இல்லை என்று சொல்லி அங்கே ஒரு பிரமாணத்தை, ஒரு சட்டத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, மோசே என்ற ஊழியக்காரன் கூப்பிட்டு, நீ எல்லா இஸ்ரேல் மக்களையும் சொல்லு அப்படின்னு. ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டி எடுத்து அதை வெட்டணும், அதை பழி செலுத்தணும். அதனால் தலையை வெட்டணும். வெட்டி அதனுடைய ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை எங்கே தெளிக்க சொல்றாருன்னா, இப்படி வச்சிருக்கோம் நிலைக்காலில் முதல்ல என்ன செய்யறாரு? பூச சொல்றாரு. நல்லா கவனிங்க, ரத்தத்தை எதுல பூச சொல்றாரு? நிலைக்காலில் பூச சொல்றாரு. அடுத்து அந்த ரத்தத்தை அந்த வாசல் என்ன செய்யறாரு? தேய்க்க சொல்றாரு. அடுத்து அதனுடைய ஆடை வெட்டினோம்னா தடை சொந்துற தொடை சந்து இருக்குல்ல, கறி, அதை எடுத்து எதுல கட்ட சொல்றாரு? நிலைக்கால கட்ட சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நள்ளிரவு 12 மணிக்கு தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தார். அந்த கோபத்தில் வரும்பொழுது தேவனுடைய கோபாக்கினியில் அந்த ஒரு தூதன் இருக்கிறான். ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் அனைத்து தூதர்கள் ஒரு சங்காரம் பண்ணுவதற்கு, மனிதர்களை கொல்லுவதற்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறார். அந்த தூதன் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது எந்தெந்த வீட்டில் இந்த ரத்தம் நிலைக்காலில் தெளிக்கப்பட்டிருக்கு, பூசப்பட்டிருக்கு, அந்த கறி தொடை சந்து தொங்கப்பட்டிருக்கிறது, வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டு பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், அவர்களை உள்ள நுழையாத, அவரோட முழு பாதுகாப்பு கொடு. நம்பர் 1. 2வது, எந்த வீட்டுல அந்த நிலைக்கால் தெளிக்கலையோ, நிலைக்கால பாக்குறான், அதுல ரத்தம் பூசப்படலை, அது கறி சொந்த தொடை சந்த தொங்கப்படவில்லை, வாசல் தெளிக்கப்படவில்லை, உள்ள போய் மூத்தவனை கொள்ளு அப்படின்னு. இது யாருடைய கட்டளை? ஆண்டவர் இயேசு. ஏன் அப்படின்னா, பொறுமையா இருந்தார், பொறுத்து பார்த்தாரு. நாடே என்ன செய்யல? திருந்தல. கடைசியில கோபாக்கின. இந்த கோபாக்கினையில முதல்ல யார் பலிகாடானா? யாரையா கடவுள்? உங்க கடவுள்? அதெல்லாம் கடவுள், நான் தாண்டா கடவுள் அப்படின்னு யார் சொன்னா? அந்த நாட்டினுடைய ராஜா சொன்னான். இப்ப நாட்டுல மோடி ஆட்சி செய்யற மாதிரி நாட்டுல சொல்றான். அவன் பிள்ளை தான் என்னாச்சு? செத்துச்சு.
அடுத்து அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரபுக்கள்னா சிற்றரசர்கள், அவங்க போர் வீரர்களுடைய தளபதி எல்லாருமே எந்த வீட்டுல அந்த ரத்தம் தெளிக்கப்படல. இந்த ரகசியம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வேற யாரும் சொல்லக்கூடாதுன்றாரு. இப்ப ராத்திரில இருந்து காலையில வரைக்கும் மரண ஓலம். எய்த்து நாடு என்னாச்சு? அழுகு, ஐயோ என் பிள்ளை செத்து போச்சுன்னு. ஆண்டவர் அப்பதான் அவனுக்கு புத்தி வருது, ஆகா இன்னும் இருந்த நம்மளையும் கொண்டுருவாரு. நீங்க பாட்டுக்கு இந்த நாட்டை விட்டு என்ன செஞ்சீங்க? உங்க தேவனை உங்க குடும்பத்தோட ஆடு மாடோட எல்லாம் எங்கே போங்க, உங்க கர்த்தரை இயேசு என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க மட்டும் அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே வாருவதற்கு எது முக்கியமானா ஒரு ஆடு ரத்தத்தை சிந்திச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல ஆண்டவர் இது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுக்கு வந்தாரு அப்படின்னா, எல்லாரும் ஆடை வெட்ட வேண்டாம், மாடை வெட்ட வேண்டாம், கோழியை வெட்ட வேண்டாம், அங்க எங்கேயும் போக வேண்டாம். வேளாங்கண்ணி கிறிஸ்தவர்கள் எங்கே போறாங்க? நான்லாம் ஒரு காலத்துல போனேன் வேளாங்கண்ணிக்கு, சைக்கிளே போனேன் ஒரு நைட்டு, அங்கே போய் கும்பிட்டேன். சில பேர் இங்கிட்டு போறாங்க பழனிக்கு, மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அறியாம போறாங்க. அதனால ஒரு காலத்துல அறியாம போனேன். அப்ப ஆண்டவர் எங்களை வெளிப்படுத்தினார், உலகத்தினுடைய எல்லா மக்களுக்காக ஒரே ஒரு ஆடு, அது என்ன பரலோகத்திலிருந்து வந்த ஆடு, அதுக்கு பேர் என்னது? தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்தார் பூமிக்கு, பாவம் இல்லாம வந்தார். அந்த மனிதர் அது குழந்தையா இருந்து மனிதரா 30 வயசுல கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வீட்டை விட்டு வெளியே 3 வருஷம் ஆங்காங்கு ஊழியங்கள் செய்தார். அற்புதம், முடவனை நடக்க வச்ச, ஊமையர் பேச வச்சாரு, வியாதி உள்ள குணப்படுத்தினாரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாரு, செத்தவனை என்ன பண்ணாரு, இப்படி பல அற்புத அடையாளம் செஞ்சாரு. அது மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு பசி இல்லை, பசி 5000-10,000 பேர் இருக்காங்க. பார்த்தாரு, ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருந்தான், கொண்டு வர சொன்னாங்க, கொடுத்தாப்புல. அதை ஆசிரிச்சு மனதார் என்ன பண்ணாரு. அப்ப சாப்பாட்டையும் மனிதனுக்கு தேவைகளை, சாப்பாடு பொருளாதாரத்தை ஆசிரிக்கிறாரு. சரீரத்திற்கு வியாதி என்ன செய்யறாரு, குணப்படுத்துறாரு. மருத்துவரால் முடியாத செத்து போனவனே, மருத்துவரால் முடியாத முடவனை, நடக்க முடியாத ஊமையனை, பேச வைக்க முடியாத ஊமையனை, கண் பார்வையில்லாத குருடனை என்ன செய்யறாரு. அப்ப சரீரத்துக்கும் அற்புதம் செய்யறாரு, சாப்பாடுக்கும் அற்புதம் செய்யறாரு. அடுத்து நோய் இல்லாம என்ன செய்யறாரு, வாழ வைக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக செத்து போன இந்த ஆத்மா பாதாளத்துக்கு கீழே போய் நெருப்புல வேகும். அது வேக கூட அங்க இருக்காத்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இது வரைக்கும் செய்த பழியெல்லாம் விட்டுருங்கப்பா, நான் உங்களுக்காக சிலுவையில் என்ன பண்றேன், என்னையே பலியாகிறேன் அப்படின்னு பிதாவாகி தேவன், அவருடைய தகப்பனாய் என்ன சொன்ன பிதா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமி காணும் அப்படியே கீழ்ப்படிந்து தன் சிலுவை, தன்னுடைய அவருடைய பாவம் இல்லை, நம்ம உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் மேல என்ன வச்சாரு, அவர் சுமந்து நேரம் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு சிலுவையில அறையுண்டார், அடுத்து ரத்தத்தை சிந்தினார், அடுத்து சிலுவையில மரித்தார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஆடையும் மாட்டையும் கோழியும் நம்ம பலி செலுத்த வேண்டாம், வாயிலால் அறிக்கையிடணும், இயேசு கிறிஸ்துவே எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர், அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் நம்புறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும், என் தாய் தம்ம செய்த பாவ சாபங்கள்லாம் என்ன செஞ்சிடறேன் மன்னியும் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால சொன்னாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்குள்ள யார் வர்றா, இயேசு வந்துறாரு. அப்ப இந்த மாதிரி கொரோனா மாதிரி இன்னும் பயங்கரமான பஞ்சம் வரும், பயங்கரம் வரும், ஆபத்து வரும். இப்படி ஆபத்து வருகிற பொழுது யாருக்கு பாதுகாப்புனா, இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்களை. புரியுதா? ஒன்று இயேசுவை ஏத்துக்கணும், ரெண்டாவது அதுக்குதான் சங்கீதம் 23-24 வாசி சொன்னேன். 23 என்ன சொல்றாரு, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவே இல்லை. எனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறது போல என்னை மேய்ப்பதற்கு கொடுப்பதற்கு எனக்கு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் தான் யாரு, அவருடைய சித்தத்தின்படி இந்த செந்துறையில அவருடைய மகனாகிய பால் என்று சொல்லக்கூடிய பவுல் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷனை ஒரு மேய்ப்பராக வைத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு நாங்க யாரு, மேய்ப்பராக இருக்கிறோம். அந்த மேய்ப்பராகிய தேவ மனிதனை இந்த ஆலயத்துல ஒரு ஊழியரை வைத்திருக்க பொழுது, இவர் இந்த இடத்துல யார் யாருக்கு செபிக்கிறாரோ, யார் யாரு பேரை சொல்லி செபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய வரக்கூடிய ஆபத்துல இருந்து என்ன செய்யறாரா, தப்பு வைக்கிறா, பாதுகாக்கிறார். அதான் எது சங்கீதம் 23. 24 என்னன்னா, மகிமையின் ராஜா உட்பேரை வீசிப்பார், வாசல்களை கதவுகள். அந்த 23 ஆவியன் எப்படி எழுதி இருக்கிறாரு,
23 அடுத்து என்ன செய்யறாரு? 24 மேய்ப்பரா இருக்கிற. அதுக்கடுத்து அவர் கூடாரமா மாய்க்க. அடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆடுகள். நம்மளுக்கு நல்ல மேய்ப்பர். ரெண்டாவது கூடாரமாகிய எங்க போகணும்? ஆலயத்துக்கு திருச்சபை போகணும். அதான் இதான் மகிமையின் ராஜா தங்கி இருக்கிற கூடாரம். அல்லேலூயா. எப்ப வாசல்ங்கிறது இதுதான் வாசல். இந்த வாசல் என்ன செய்ய போறோம்? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தம் அன்னைக்கு சிந்திட்டாரு. நம்ம வாயினால ஆண்டவரா இயேசுவே உங்களுடைய ரத்தத்தை இந்த நிலைக்கால் மீது பூசுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை இந்த வாசல்களை தெளிக்கிறோம் என்று சொன்னாலே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல புதுசா வந்திருப்பீங்க, வேலைக்கு வந்திருப்பீங்க, சத்தியம் தெரியாம வந்திருப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நாள், நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போய் இயேசுவே எனக்குள் வாரும், என் வீட்டுக்களை வாரும், இந்த வீட்டு நிலையில இயேசு ரத்தத்தை என்ன செய்யறேன்? பூசுறேன், வாசல தெளிக்கணும் சொன்னீங்கன்னா இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்ப இதுக்குள்ள வர்றவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவர்களையும் இந்த சபைக்கு வருகிறவர்களுக்கும் வியாதி, வறுமை, போராட்டங்கள், பயம், பிசாசினுடைய தாக்குதல், மந்திர சூனி, பில்லி சூனியம் எல்லாம் எதுவுமே என்ன செய்யாது? அணுகாது. அதுதான் தேவனுடைய கோபாக்கணைக்கு தப்பிப்பதற்கு ஒரு அடைக்கல பட்டணமாக, பாதுகாப்பாக என்ன வச்சிருக்கிறாரு? திருச்சபையாக இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். இப்ப வாசிக்கிற முழுநூல்ல சொர்க்கம் வாசிக்கிறேன், அதை மொழி ஆண்டு கிரியை செய்வார்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கிடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிப்பவர்களாக அது உங்கள் தலைமுறை நிச்சய நியமமா ஆசரிக்கிறவர்கள். இதை வச்சுதான் இந்த வீடு கட்டும் பொழுது நிலைக்கால் என்ன செய்யறாங்க சொல்லுங்க. இந்த பைபிளை தான் வச்சு நம்மளுக்கு முன்னாடி சில பூசாரிகள், சில ஆசாரியர்கள், ஆசாரி நீங்க வருத்தப்படாதீங்க, சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றாரு தெரியுமா? நிலைக்கால் போட்டு ஒரு கோழியை கொண்டு வா, அப்படித்தானே? அடுத்து என்னது? மாலையை கொண்டு வா, அடுத்து சாந்த எல்லாம் என்ன செய்யறாங்க? எல்லாம் பூசுறாங்க. இது பூரா யார் செஞ்சது வேலை? இதுல உள்ளதை காப்பி அடிச்சு மனுஷன் செய்யறான். அவனுக்கு வருமானம் வேண்டுங்கிற ஒரு முறைமையே வேதம் நமக்கு காண்பிக்குது. ஆனா அவங்க வேற விதமா செய்யறாங்க. அதுல எதுலுமே ஒரு பயன் இல்லை. இப்ப நம்ம வேத வசனத்தின்படி செய்கிற பொழுது மெய்யாவை இங்க யாரும் இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புரியுதுல? அதுக்காக எங்களெல்லாம் அழைத்து இன்னைக்கு நிலைக்காலுங்கிறது இந்த கட்டடம் முடியல. ஆனாலும் இது ஒரு பெரிய ஒரு நிச்சய நியமமாக என்ன செய்யறாரு? கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் ஒரு சிம்பிளா இருந்தாலும் தேவ ஊழியர் ஒரு நிலைக்கால ஜெபம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரமாணம். அல்லேலூயா. சரி, வாசிக்கிற நம்ம பார்ப்போம். 23ஆம் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. 22 வாசிக்கிறேன். 22 வாசி. ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்தில் வாசலின் நிலைக்கால்களை இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசப்படியிலே விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா எவ்வளவுடைய மகிமையா இருக்கு? ஆமென். ஆகவே நாம் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பிள்ளை இந்த காரியத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ஏப்பா நிலைக்கால ஜெபம் பண்றீங்கன்னா இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கை கொண்டு அதுக்கு அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள். இது ஆண்டவர் வரி வரைக்கும் நித்திய காலமாக இந்த முறை இருக்கும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுமா? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மீட்பு ரட்சகரமான கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு எல்லா துதியோடு மகிமை செலுத்துகிறோம். தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உங்க ஸ்தோத்திரம். திரிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராய் அனாதி தீர்மானத்திலே உங்களுடைய இரக்கத்தின்படி, கிருபையின்படி, தயவின்படி உங்களுடைய பிள்ளைகள் நீ கொடுத்த அருமையான இந்த பட்டண கிராம எல்லா மக்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆலயத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். பல ஆண்டுகள் உங்களுடைய பாதத்துல ஜெபித்தார்கள். தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டு எல்லாவற்றும் உடைத்தறிந்து மகிமையான இப்படி ஒரு ஆலயத்தை
ஆலயத்தை கட்டி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நிலைக்காலை வைக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆண்டவரே கர்த்தராய் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதுபோல எல்லா வேலைகளும் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாளில் கூடியிருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அது முன்பதாக ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நிலைக்காலை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நிலைக்காலை முழுவதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பூசுகிறோம், வாசலில் தெளிக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவிப்பதற்காக, தேவனுடைய இரக்கம் கிருபை தயவு உண்டாவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவே இந்த பட்டணத்தில் ஜெப மலையில ஒரு ஆலயத்தை கட்டி நாளிலே நிலைக்காலை நிலை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வழியாக மகிமையின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிப்பதற்கு நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்தால் ஹோ உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை மூடுவதாக ஆண்டவரே. இந்த மகிமையை பார்க்கிற அசுத்த வல்லமைகள், துஷ்ட ஆவிகள், பொல்லாத மனிதனுடைய புறமாவி, எரிச்சலின் ஆவி, பண்கண் ஆவிகள், மாந்திரிகளால் மந்திரவாதிகளால் ஏவப்படுகிற மாந்திரிக சூனிய ஆவிகள், ஏவல் ஆவிகளாம் நடக்கத்தக்கதாய், தேவ அக்கினியால் சுட்டரிக்கப்படத்தக்கதாய் என்னால் எப்பொழுதோ ஆண்டவருடைய மகிமை அக்கினி ஆண்டவரை வெளியிட்டு பாதுகாப்பதாக. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றியோட போய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தூதனை கொண்டு பாதுகாத்து வருவதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதற்கு பிற்பாடு இந்த திருச்சபையில் இருக்கிறவர்களும் இனிமேல் தேவன் கொண்டு வருகிற ஆத்மாக்களும் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பிப்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு போவதற்காக, பூமியில வாழ்வதற்கு தேவைகளை ஆசீர்வதற்காக இந்த இடத்தை நோக்கி கர்த்தர் ஆத்துமாவை கொண்டு வருகிறார். நம்முடைய சித்தத்தின்படி எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறீர்கள், ஆத்துமாவை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக கிறிஸ்து நாமும் மகிமையடையத்தக்கதாய் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு நாமும் மகிமையடையத்தக்கதாய் 4 திசைகளில் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக கிருபை உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. இப்படி செய்ய போகிறீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீளா நன்றி ஜெபம் பண்ணிருமா. ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, பிரதான இரக்க ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எத்தனையோ தடைகள் இருந்துச்சு, ஆனாலும் தடைகளை கர்த்தர் நீக்கி ஆண்டவராகிய கர்த்தாவே அப்பா தடைகளை நீக்கி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை நேர்த்தியா இம்மட்டும் நடத்தி கொடுத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே உம்முடைய தீர்மானம் அப்பா, உம்முடைய தீர்மானத்தின்படியா இந்த நாள்ல ஆண்டவரே ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ ஜனங்கள் யாவரையும் கட்ட கொண்டு வந்து ஆண்டவரே இதுல ஆண்டவரே வேலை செய்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர்களையும் கட்ட கொண்டு வந்து இந்த நாளை எங்களுக்கு இம்மட்டும் நீங்க ஆசீர்வதிச்சு தரீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே கேட்கப்பட்ட அநேக காரியங்கள்ல ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதம் இருக்கிற எல்லா வேலைகளையும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஜெயமாய் நடத்தி கொடுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாத்துமாவே ஆமா சோத்திரம் கர்த்தருக்கு. ஆமை சோத்திரம் ஆசாரிங்க. ஆமை சோத்திரம். இதை கர்த்தருக்கு காணிக்கையா செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா இந்த 3 நிலைகளுமே கர்த்தருக்காக காணிக்கையாக இந்த செந்துர ஊழியத்தை நேசித்து கர்த்தரை நேசித்து இதை காணிக்கையா அவர்கள் செய்து கொடுத்தபடினாலே தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இதுல இருந்து வேலை பார்த்த ஒவ்வொருவரையும் அவருடைய சோத்திரம் சந்ததி எதிர்காலம் ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாரமாய் ஆமை பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றிலும் ஒரு குறைவிராதபடி பரிபூர்ணமாய் தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த பூமியிலே மேன்மையாய் மகிமையாய் கர்த்தர் நடத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். சரீரத்தில் நல்ல சுகம் தந்து ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து பாதுகாத்து ஆமே சோத்ரம். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க தேவன் கிருபை பாராட்டும். அதுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். ஆசீர்வாதம். பிதாவே தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லான். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் செந்திர ஜெப வீட்டில் இன்றைக்கி நில வைக்க உதவி செஞ்சார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி தலைமை ஊழியக்காரவங்க வந்திருந்தாங்க, சபா மக்கள் ஆமை ஸ்தோத்திரம் மற்றும் ஆமை ஸ்தோத்திரம் விசுவாசிகள் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு காலை வேளையில் ஜெபித்து வைக்க தேவன் உதவி செய்தார். அந்த கிருபையினால் நல்ல ஒரு நிலையை ஸ்தோத்திரம் தேவன் செய்து வைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதற்காய் ஜெபித்த ஸ்தோத்திரம், இதற்காய் உழைத்த, இதற்காய் பிரயாசப்பட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரே மாதிரி 2 தாய் நிலை, ஒரு சின்ன நிலை, மூணுமே கர்த்தருக்கு காணிக்காய் ஆமாம் ஸ்தோத்திரம் செய்து கொடுத்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு நாள் மகிமை. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.